ரொம்ப நாளாவே அவனுக்கு ஆஸ்துமா இருந்தது. குளிர்காலம் வந்தாலே கஷ்டப்படுவான். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். 2 நாள்ல வந்துருவான்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு தூக்கத்திலே அவனோட உயிர். நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஆனா தெய்வமா கும்பிடுற தலைவன் தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் தொண்டர்களால தாங்கிக்க முடியல. நேரம் ஆக ஆக நிலைமை கையை மீறி போய்கிட்டே இருந்தது. அதான் காரியங்கள்லாம் உடனே முடிச்சுட்டா நல்லதுன்னு நேற்று சாயந்தரமே. யார் கொள்ளி வச்சது? உன் தம்பி. ஹாய் சித்தார்த், நான் பரத், உன்னோட அண்ணன். நான் டைமுக்கு வர முடியல. லக்கி அவருக்காக நீ இருந்திருக்க. நான் செய்ய வேண்டியதை நீ செஞ்சிருக்க. தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். அரசியலில் தற்போது மக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை பற்றியும் புதிய முதலமைச்சர் பதவியை யார் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றியும் இப்பொழுது விவாத மேடையில் காணலாம். வணக்கம் சார். புதிய முதலமைச்சரா யார் பதவி ஏற்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரதராஜ ஐயா விட்ட வேற யார் வர முடியும்? பெரியவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து கூடவே இருக்கிறவர். அது மட்டும் இல்ல இந்த நாட்டில் ஒரு மூத்த தலைவரும் கூட. ஆமா ஆமா, என்ன மூத்த தலைவரோ என்ன பொறுத்த வரைக்கும் ராகவன் சாரோட வைஃப் தான். அண்ணா, ஃப்ரூட்ஸ். தேங்க்ஸ். கட்சியில வேற யார் இருக்கா? மஞ்சு, வந்ததுலேருந்து சித்தார்த் பேசல. ஏதாவது பிரச்சனையா அவனுக்கு? கொஞ்ச நாளாவே அவன் யார்கிட்டயும் பேசுறதில்ல. அப்பா அம்மா கிட்ட கூட. டாக்டர்ஸ்ட காட்டினா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நாங்க பேசுறதுக்கு பிடிக்கலையோ என்னவோ. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். புது சிஎம்மா யார் வரப்போறாங்கங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் 2 கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள், என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி 2ஆ ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வரண்ணா. எங்கேயோ கழுசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும். சார், நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரியல, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. அண்ணா, உங்களுக்கு வேணாண்ணா. நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணுன்னே பிறந்துக்கிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க, ஜனங்க, தொண்டனுங்க, முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேட்குறானுங்கண்ணா. இனி எப்பவும் நீ இங்கதான் இருக்கணும் பரத். இந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் நீயே தான் இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் சிஎம்மா? நாளைக்கு போனா திரும்பி வருவேனான்னு. ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ. அதை எப்பவும் மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு. அதை ஏத்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும், கட்சி வேலைகளை நானும் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும்
கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவை அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போற எவனையோ சிஎம்மாக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா உன் அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி ப்ளீஸ். டிராஃபிக் ஃபைன்ஸ் விஷயத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஸ்கர்? பதறி போயிருக்காங்க சார் எல்லாரும். என் ஃப்ரெண்டு கூட 20,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்கான் சிக்னல் தாண்டதுக்காக. மாச கடைசின்னு எங்கிட்டயே வாங்கி கட்டிட்டான். நெக்ஸ்ட் டைம் சிக்னலை மதிக்க சொல்லுங்க. நீங்களும் எவ்வளவுதான் பணம் கொடுப்பீங்க? நீங்க போட்டிருக்கிற டிராபிக் ஃபைன்ஸ் பத்தி ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சார், எதுக்காக இவ்வளவு கடுமையான தண்டனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். இது ஜனநாயகமா இல்ல சர்வாதிகாரமானே தெரியல. உங்க இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு எடுக்கிறீங்க. உளறி சான்றுன்னு எழுதின பத்திரிக்கைக்காரன் சார். அவனை விடுங்க சார். நீங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம். டிராஃபிக் ஃபைன்ஸ்னால மக்கள் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. 10,000, 20,000, 30,000 என்ன சார் இது? சாதாரண பொதுமக்கள் என்ன ஃபைன் எப்படி சார் ஃபாலோ சொல்லுங்க சார். யார் கூடயாவது கலந்து பேசி இந்த முடிவு எடுத்தீங்களா? இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்களே இப்படி பண்ணீங்களா? ஏன் சார் ஜனங்களை சாகடிக்கிறீங்க? உளச்சான்றின் படி பாஸ்கர் சார், இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும்? பஸ் ஸ்டாப் பொண்ணு தான். என்ன ட்ரெஸ்ஸில் வருவான்னு கேட்டேன். எனக்கு என்ன சார் தெரியும்? அட கெஸ் பண்ணுங்க. வேலை போயிடுமா என்ன? அது இன்னைக்கு வரலட்சுமி நோம்புங்கிறதுனால என் ஒய்ஃப் பூஜை பண்ணி பட்டுப்புடவை கட்டினாங்க. அவங்க வீட்லேயும் நோம்பு எடுத்திருந்தா நிச்சயம் அவங்க பட்டுப்பாவடை தாவணியில் தான் வந்திருக்கணும் சார். சார், எஸ். சீஃப் மினிஸ்டர் பரத்தை பாத்தீங்களா? எப்படி இருக்காருடி? டிவியில பார்த்தேன். ஐஸ்கிரீமுக்கு பதிலா அவரை சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ அழகானவர் நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அது வேற லெவல் டி. நீ ரொம்ப ஓவரா பேசுற வர்ஷா. என்ன ஓவரா பேசுற? ஏன் அந்த மாதிரி ஆளை மடக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் பேச்சுலர் தானே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? என்னமோ யாருக்கு எழுதி வச்சிருக்கோம்? அவ்வளோ எதுக்கு? உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிப்பியா மாட்டியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போனாலும் ஓகே.
இப்போ நீ என்ன சொல்ற? உனக்கு சான்ஸ் கிடைச்சா பண்ணிப்பியா? நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல. பேசாம சாப்பிடு. சான்ஸ் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லையா? இரு நான் பார்க்குறேன். ஹலோ ஹலோ, வசுமதி இருக்காங்களா? நீங்க யாரு? நான் பரத் பேசுறேங்க. ஏதோ சிஎம் பரத் மாதிரி பேசுறீங்க. எந்த பரத்? அட, நான் சீஃப் மினிஸ்டர் பரத் தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ? யார் நீங்க? இப்போ நாங்க பேசுனதை ஒட்டி கேட்டுட்டு கால் பண்றீங்களா? நான் சீஃப் மினிஸ்டர் பரத்துங்க. பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பேசுனா மரியாதை கேட்றோம். போன வை. எவன்டி? எவனோ சிஎம் பரத்னு பிராங்க் கால் பண்ணான். அந்த இன்ஸ்பெக்டர் பையன் சீனு 10 நாளா நம்ம வசு எங்க போறாலோ அவளே தான் ஃபாலோ பண்றான். நம்ம பேசுனதை கேட்டு அவன் தான் பண்ணியிருப்பான். கரெக்டா? நீ இரு, நான் பார்க்கறேன். ஹலோ, நான் பரத் பேசுறேங்க. அது கால் கட் ஆயிடுச்சு. வசுமதி இருக்காங்களா? டேய் சீனு, நீ இங்க தான் எங்கேயோ மறைஞ்சிருந்து எங்களுக்கு கால் பண்றேன்னு தெரியும். நாங்க மட்டும் வந்தோம். என்னங்க பேசுறீங்க? நான் சிஎம் பரத்துங்க. யாரோ ஃபோன் எடுத்து திட்டுறாங்க பாஸ்கர். ஃபோன் பண்ணி சிஎம்னு சொன்னா நம்பவா போறாங்க? ஒன் லாஸ்ட் ட்ரை. நீ இரு. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் சிஎம் பரத் பேசுறேங்க. வசுமதி இருக்காங்களா? நான் வசுமதி தான் பேசுறேன். ஹாய். இங்க பாருங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு கிண்டல் பண்ணலான்னு பாக்குறீங்க. மறுபடியும் அப்படி பண்ணீங்கன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஹலோ ஹலோ, ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா சிஎம்னு சொன்னா நம்புறது கஷ்டம். தப்பு என்னோட தான். உங்க வீட்டில் டெலிஃபோன் டைரக்டரி இருக்கா? அதில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட் நம்பர் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. ஆப்ரேட்டர் லிஃப்ட் பண்ணதும் உங்க பேரை சொல்லுங்க. என்னாச்சு? சிஎம் பரத் தானா? வேணும்னா செக்ரட்டேரியட்க்கு ஒரு தடவை ஃபோன் அடிச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். இவன் என் கோபத்தை ஓவரா கிளறான். இவனை ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிக்கிட்டாதான் என்ன? ஆ? நீ என்ன லூசா? இதோ 044 233 ஓகே தானே? Do it. 43401. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. என் பேர் வசுமதி. ஹலோ மேடம், ஒன் செகண்ட். சிஎம் சாருக்கு கனெக்ட் பண்றேன். சிஎம். ஹலோ வசுமதி. ஹாய் சார். சாரி, ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணதுனால தான் இந்த கன்ஃபியூஷன். டெய்லி செக்ரட்டேரியட் போகும்போது உங்களை பஸ் ஸ்டாப்பில் பார்ப்பேன். யூ லுக் ஸோ டிஃப்ரெண்ட். ஐ மீன் இன் அ நைஸ் வே. ஒரு வாட்டி ஹாய் சொல்லணும்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் நேரில் பார்த்து சொல்லணும்னு. காஃபிக்கு மீட் பண்ணலாமா? சார், நாளைக்கு காலேஜ் இருக்கு. எனக்கும் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மார்னிங் 7:30 ஓகே? நான் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஓகே? என்னடி ஆச்சு? மார்னிங் காஃபிக்கு மீட் பண்ணலான்னு சொன்னாரு. பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாரா? சிஎம் பரத் கூட காஃபியா? இதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். ஓகேயா? சுமதி. ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் டாடி. சரி நாங்கள் கிளம்புறோம் வசு. பாய். மார்னிங் 7 o'clock. எந்த பிளேஸ் பெட்டரா இருக்கும் பாஸ்கர்? வெல்கம் சார். சீக்கிரம் இறங்க. மேலே ஒரு 20 ரூபா போட்டு கொடுமா. சிஎம் பார்க்க தான் போறேன். நீ ஒன் வேல வந்ததை சொல்லட்டுமா? ஏற்கனவே வந்துட்டாரு. மேடம் ப்ளீஸ். சிஎம் வர சொன்னாரு. பரத். ஹாய் சார், வசுமதி. ஐ நோ. அண்ட் யூ ஆர்? வர்ஷா. வைஷாலி. ஷைலஜா. ஹாய். ப்ளீஸ். தேங்க்யூ சார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. இங்கே இட்லி ரொம்ப நல்லா இருக்கும்னு பாஸ்கர் சொன்னார்.
அல்கோ வித் இட்லி. எனக்கும் இட்லி சார். நான் கொஞ்ச நாளா டயட்ல இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஐ லவ் ஜூஸ். உட்காருங்க பாஸ்கர். ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். வாட் யூ டூயிங்? MBA ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். வாட் நெக்ஸ்ட்? அதை பற்றி இன்னும் யோசிக்கல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே, டெய்லி பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற மாதிரி. அத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நீங்கள் யதார்த்தமாக இருக்கீங்க. யூ so நேச்சுரல். நீங்க தினமும் ஆஃபீஸ் போகும்போது எங்களை பாப்பேன்னு சொன்னது இட்ஸ் ஷாக்கிங். எங்களால நம்பவே முடியல. உங்களெல்லாம் பார்க்கறதில்ல, இவங்கள மட்டும்தான் பார்ப்பாரு. நம்ம ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அழகான சிஎம் வருவார்னு நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை சார். டிராஃபிக் ரூல்ஸ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிறது ரியலி கிரேட். அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸையும் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அட்லீஸ்ட் கலெக்டர் ஃபைன்ஸை வச்சாவது கொஞ்சம் நல்ல ரோட்ஸை போடலாம் சார். தட்ஸ் a great ஐடியா. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். இட்லி ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்கர். புரிஞ்சிருச்சு சார். அங்கே இருக்கிற லைஃப்க்கும் இங்கே இருக்கிற லைஃப்க்கும் do you feel any difference சார்? a lot. அங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் டோட்டலாக வேற. அங்க தனியா தான் இருந்தீங்களா? யா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நோ. டிராஃபிக் மாதிரியே நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? ஐ டோன்ட் நோ. சார் டைம் ஆயிடுச்சு. ஓ, அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அப்புறமா பார்க்கலாம். சார் நாங்க ஃப்ரீ தான். எப்போன்னு சொல்லுங்க. சார் கூட ஃப்ரீயாக இருக்கணும்லம்மா, பிளான் பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே சார். பில் கட்டியாச்சா பாஸ்கர்? கட்டிட்டேன் சார். பாய். பாய் சார். See you சார். வரேன் மேடம். ஏய் சம்மடி. சும்மா இருங்கடி. நைட்டு நல்லா தான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். நாங்கள் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவர் இனிமேல் நம்ம கூட இல்லைங்கிறத இவனுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. சித்தார்த் கூட நான் இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. நீ ஏன் தம்பி தேவையில்லாமல் கஷ்டப்படணும்? உனக்கு நிறைய வேலை இருக்கும். பரவாயில்ல, நான் இருக்கேன். அம்மாவை கூட்டிட்டு போ. காலைல நானும் சித்தார்த்தும் வீட்டுக்கு வந்துடுவோம். ஹாய். அம்மா பயங்கர டயர்டாகி தூங்கிட்டாங்க. சின்ன வயசில் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சான்ஸ் எனக்கு எப்பவும் கிடைச்சதில்ல. என் நேரமும் பிஸியாக இருப்பார். ரொம்ப மிஸ் பண்ணேன். கோவம் கூட வரும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், யோர் ஃபாதர் இஸ் அ கிரேட் மேன், யோர் லக்கி டு பி சன்னு எல்லாரும் சொல்ல சொல்ல எனக்கு ஷாக்கிங்காக பட்டுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுது அது ரொம்ப பெரிய ஜாப்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்ஸை விட பெரிய ஜாப், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாப். யூ நோ வாட் அ கம்ப்ளீட் மேன் இஸ். லெட் மீ கெட் திஸ் ஸ்ட்ரைட். லைஃப்பில் எந்த தப்புமே செய்யாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், தன்னோட ஜாபை பொறுப்பாக செஞ்சு தானும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதான். Our dad was that. He made us proud. நீயும் நானும் அவர் மாதிரி தான் இருக்கணும். We should make him proud. I think we can do that. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தூங்க. லேட்டாக தான் தெரிஞ்சது. இப்போ எப்படி இருக்கான்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் தூங்குனா. மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அவன் நீ எதுக்கு? வேற யாரும் இல்லையா? இல்லை, நான் தான் இருக்கேன்னு சொன்னேன். சின்ன பிள்ளையா உன்னை பார்த்தது
இப்போ ஊரே உன்னை சிஎம்னு பாராட்டும் போது பெருமையா இருக்க. வெரி குட். போய்ட்றேன். சரி சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணாராம். ஐ திங்க் they are seeing each other. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் an MBA graduate. She is working as a research assistant சிஎம் ஆஃபீஸில். As soon as we have some information about her, we will update you, sir. புதிய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயே அவர் சிஎம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா. சொல்லுவீங்க. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவா நானும் ஒரேடியே போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நான்? ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்ட ஃபைனா போடுங்கறாரு. இப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரிலாம் பேசினா. ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சிருந்தா தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்வி பதில் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடம்ங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான் இருந்தேன். கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு போனால் போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்போ பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசணும். ஏய், சிஎம் வரத்துல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒன்றும் புரியலையே.
வசுமதி எந்த தப்பும் செய்யலைங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போகணும்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை, நாங்க ஊரை விட்டு தான் போறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறது தான் முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்க இருந்தாலும் எவ்வளோ நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட லைப்ரரியிலேருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போகிற மாதிரி நான் எதுவும் செய்யலை. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரி உழைக்கணும்னு நினச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்ன நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்தில் தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்க தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி அவங்கள வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத, பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை, ஆஃபீஸர்ஸை, டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி, அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும். மக்களுக்கு சேவை பண்றது தான் அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை
இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே திஸ், ஐ நோ 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியும். ஐ நோ திஸ். இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறது அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்ப நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுப்பிரமணியம் சார்? இந்த மாதிரி செய்தியெல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் TRP இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே? சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தியெல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். Thank you.